நம்மளோட குடிமகனுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது ஒருத்தர் ஒரு மனுஷனா வந்து நிக்கணும். என்னுடைய கட்சி இது எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கு அப்படிங்கும்போது இன்னும் எந்த அளவுக்கு ஒரு ஒரு ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஏன் யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு பல கட்சிகள் சார்புல எல்லாரும் கேட்கப்படுற ஒரு கேள்வியா இருக்கு. எஸ், அஜித் குமாரோடைய ஜஸ்டிஸ் இதுக்கு திமுக ஆட்சியோ அதிமுக ஆட்சியோ இல்லைன்னா வந்து ஒரு பிரதான எதிர்கட்சியா இருக்கிறவங்க டோட்டலா அதிமுக தான். அவங்க இன்னும் எந்த அளவுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கணும். அவங்க கூட கூட்டணியில் இருக்கிற பாஜக, தாவேகா, நாம் தமிழர் கட்சி ஒன்னொன்னா அடுக்கிக்கிட்டே போலாம். அவ்வளவு அளவுக்கு கட்சிகள் இருக்கு. பட் அந்த இடத்துல போயிட்டு யாரு அவங்க குடும்பத்துக்காக ஆறுதலா நின்னீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. யோசிச்சு பாருங்க. இதுக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கணும். ஏன்னா இது சும்மா அவர் போகும்போது ஒரு ரோட் ஆக்சிடென்ட்ல இறந்ததோ இல்ல வேற ஏதாவது கிடையாது. போலீஸ் அப்படிங்கிறவங்க நண்பர்கள், அவங்க தான் காப்பாற்றணும் நம்ம எல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த அளவு சர்வைவ் பண்ற ஒரு பர்சன்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு 6 பேர் ஒரு நபர் தனி நபரை அடிச்சே சாகடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா கிடையவே கிடையாது. நீதிபதி அவ்வளவு அளவுக்கு கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்றாரு. அண்ட் இன்னொரு விஷயம், திமுக இந்த வருஷம் அதாவது வரப்போற எலெக்ஷன்ல ஜெயிக்க போறது உறுதிதான். அவங்க தான் களத்தையே பிடிக்க போறாங்க அப்படிங்கறத மற்ற கட்சிகள் ஸ்ட்ராங்கா நிரூபிச்சுட்டு இருக்காங்க. தெரிஞ்சோ தெரியாமையோ திமுகவுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இனியோட ட்ரெண்டிங்கான ஒரு டாக். எப்படி தீபிகான்னு கேட்டீங்கன்னா, திமுக நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு, அந்த ஃபேமிலிக்கு போன் பண்ணி இந்த மாதிரி தெரியாம இது நடந்துருச்சு, அவங்களுக்கான தண்டனைகள் என்ன கொடுக்கணுமோ அதை தெளிவா கொடுத்துடுறேன் அப்படிங்கறத சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற அளவுக்கு அவர் இறங்கி பேசுறாரு. உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் அமைச்சர் வழியா நான் உங்களுக்கு பண்றேன் அப்படிங்கிறாரு. இதுக்கு மேல என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போலீசார் பண்ணதுக்கு ஆட்சியில நம்மளுடைய முதலமைச்சர் என்ன பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி குடும்பமே வந்து சேர்ந்து ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு இருக்காங்க. கரெக்டா? சோ மன்னிப்பு கேட்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் பண்ணிட்டாங்க திமுக. பட் அதிமுகவில் பிரதான நான் முன்னாடி சொன்ன மாதிரி சுற்றுப்பயணம் மேற்கொள்றீங்க. ஓகே, போயிட்டு நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த வீட்டுல இவ்வளவு பெரிய இன்சிடென்ட், ஏன்னா இது வந்து சின்ன விஷயம் கிடையாது. நாடே தமிழகமே டோட்டல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸும் இதை பத்தின ஒரு நியூஸ் அதை போட்டுட்டு இருக்காங்க. ஆமாவா இல்லையா? இவ்வளவு பேர் பேசி ஒரு பிரபலமா இருக்கிற ஒரு விஷயத்துல நீங்க போய் அங்க அட்ரஸ் பண்ணீங்கன்னா இன்னும் எந்த அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி இங்க இருந்து யார் வேணாலும் வாய்ஸ் அவுட் பண்ணலாம். அண்ணாமலை ஆகட்டும், நயினா நாகேந்திரன் அவர்கள் ஆகட்டும், வானதி ஸ்ரீனிவாசன், பாஜக முக்கிய ஆட்கள் எல்லாரும், அதிமுக முக்கிய ஆட்கள் எல்லாரும், நாம் தமிழர் கட்சியில முக்கிய ஆட்கள், விஜய் அவர்கள் சொல்லிட்டு எல்லா கட்சியும் வெளாசிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணணும், அந்த போய் அட்ரஸ் பண்ணிருக்கிறோம். சரி, இப்ப விஜய் அவர்கள் அவர் போனாரு, ஒரு பிளேஸ்க்கு போனாருன்னா அங்க வந்து பெரிய இஷ்யூஸ் ஆயிடும். நிறைய பேர் வந்து கூட்டம் சூழ ஆரம்பிச்சிருவாங்கன்னா அப்போ ஒரு முதலமைச்சர் ஆயிட்டு ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைகள் வருது அப்படிங்கும்போது அட்ரஸ் பண்ணி தானே ஆகணும். அந்த இடத்துல வரணும்னா கூட்டம் வரதானே ஆகணும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்படியே இருந்துட முடியுமா என்ன? அனிதா இறந்தாங்க, முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு போய் அவங்க ஃபேமிலி கூட பேசினாரு. சேம் லைக் அவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கனவோட இருக்காரு. அதையும் தாண்டி ஒரு குடிமகன், நம்மளுடைய கூடவே இருந்த ஒரு பையன் மாதிரி இருக்கிற ஒரு நபர் இறந்து போயிருக்கான். அவனுக்காக போய் அங்க நிக்கணுமா இல்லையா அப்படிங்கிற பல கேள்விகள் போட்டு வெளுத்துட்டு இருக்காங்க. சோ இவ்வளவும் பேசினதுக்கு அப்புறம் தான் அதிமுக பாஜக சேர்ந்து ஒரு பெரிய போராட்டம் எல்லாம் நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் கசிஞ்சிட்டு இருக்கு. அதை நம்ம பார்க்கவும் முடியுது. பட் அவங்க முன்னாடியே போய் அவங்க ஃபேமிலிஸை மீட் பண்ணிருக்கணுமே அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்லப்படுற ஒரு குற்றச்சாட்டாவும் இருக்கு. ஸோ இந்த இஷ்யூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கத்தக்கது. நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்று கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.